உங்களோட பேர் என்னங்கண்ணா? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னோட பேர் சந்தோஷங்கண்ணா. நான் புதுக்கோட்டையில இருந்து வரேன். நான் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேண்ணா. ஓகே. என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 65. 65. ஓகே. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ இன்ஜினியரிங் முடிச்சிங்கண்ணா? நான் 21 பாஸ்ட் அவுட்ண்ணா. ஓகே. எப்போ ஏஐக்கு படிக்க ஆரம்பிச்சிங்க? ஏஇக்கு நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு 2 வருஷம் நான் குரூப் எக்ஸாம் தான் ட்ரை பண்ணேன். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஜினியரிங் எக்ஸாம் பற்றி தெரிய வந்தது. அப்புறம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். 23ல் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். அது முடிச்சுட்டு இப்போ 25ல் நடந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகே. இது எத்தனாவது முயற்சி உங்களுக்கு? இது ஏஇயில் தேர்ட் அட்டெம்ப்ட். தேர்ட் அட்டம். ஆமாங்க. முதல் 2 முயற்சியில் என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க? ஆமாங்க. நான் லாஸ்ட் ஒரு டைம் வந்து கவுன்சிலிங் வந்துட்டு ஒரு ரேங்க்ல மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. இன்னொன்று ஜேடிஓக்கு வந்து எனக்கு ரிசல்ட் வரல. ஓஎம்ஆரில் ஏதோ மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரல. அதுக்கப்புறம் அதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் 25ல் ஏஇ கால்ஃபர் வந்துச்சு. அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 ஆண்டுகளா நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. ஓகே. ஒரு ஃபைனலா ஒரு வெற்றி பெற்ற மூமெண்ட் எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? இத பத்தி பேசுங்க. வார்த்தைகளில் சொல்ல முடியல. நான் ரொம்ப வழிகளை தாண்டி வந்து இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். நிறைய போராட்டம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு போஸ்ட்மேன் ஜாப் கிடைச்சா போதுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரு ரேங்க்ல மிஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு எனக்கு ஒரு ரேங்க்ல தான் அதுலேயும் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஜேடிஓக்கு ரிசல்ட் வரல. இப்போ 3தையும் விட பெரிய ஜாபாக எனக்கு இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் நீர்வளத்துறையில் கிடைச்சிருக்குண்ணா. ஓகே. டெக்னிக்கல் பேப்பர் பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். டெக்னிக்கல் பேப்பர் எந்த மாதிரி நம்ம படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. ஒரு பிகினருக்கு எப்படி படிக்கலாம்ன்றத சொல்லுங்க. டெக்னிக்கல் வந்து காலேஜ்லேருந்து கொஞ்சம் படிச்சுட்டு வந்துட்டோம்னா எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ண்ணா. ஏன்னா நம்ம காலேஜில் 4 வருஷம் படிக்கிற சப்ஜெக்ட் தான் இங்கே நம்மளுக்கு சிலபஸில் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிட்டோம்னா அவங்க ஓரளவு எல்லாமே ஐடியா கொடுத்துருவாங்க. அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே போதும்னா டெக்னிக்கலுக்கு. டெக்னிக்கல் பேப்பர்ல 10 யூனிட்ஸ் இருக்கு. ஆமாங்க. கிட்டத்தட்ட 29 சப்ஜெக்ட் இருக்கு. ஆமாங்க. அதுக்கான புக்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. இன்ஸ்டியூட்டில் மெட்டீரியல் எல்லாமே கிளாஸ் நோட்ஸ் தானா. அவங்க நடத்துவாங்க. நம்ம கைப்பட நோட்ஸ் எழுதிக்கிட்டு அதை நம்ம திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு கொஸ்டின்ஸ் நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும்ண்ணா. நோட்ஸ் எவ்வளோ படித்தாலுமே நம்ம திரும்ப திரும்ப நம்ம கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாதான் அங்கே எக்ஸாமில் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. இப்போ இன்ஸ்டியூட் போக முடியாதவங்களுக்கு வேற ஏதாவது அவைலபிள் சோர்ஸ் இருக்குங்களா? அவங்க ஸ்கூலில் அவங்க காலேஜஸில் அவங்களுக்கு மெட்டீரியல் அந்த ஃபாரின் ஆத்தர் புக்ஸு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு படிச்சிருப்பாங்களேண்ணா. காலேஜ்லேருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குண்ணா அவங்களுக்கு. ஓகே. இப்போ டெக்னிக்கல் பேப்பர்ல ப்ராப்ளமேட்டிக் தியரி ரெண்டுமே இருக்கும். ஆமாங்க. எதில் நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும்? ஆமாண்ணா. அது ஒரு சில சப்ஜெக்டில் ப்ராப்ளமேட்டிக் தான் மெயினாக இருக்கும். தியரி ரொம்ப கம்மியாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம ப்ராப்ளமேட்டிக் கேட்குற சப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு 5 சப்ஜெக்ட் 5 யூனிட் வந்து ஃபுல்லாக தியரி தான் இருக்கும். அதனால எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாதுண்ணா. ஒரு 2, 3 யூனிட் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கணும். அதனால நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் போனால் தான் ஒரு 200 டெக்னிக்கலுக்கு 170 ப்ளஸ்ஸாவது போட முடியுங்க. நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்கன்னா டெக்னிக்கல்ல? டெக்னிக்கல்ல 145 ப்ளஸ் வந்ததுண்ணா. கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் ஜிஎஸ் பேப்பர்ல ஜிஎஸ்ல 76 வந்தது. 76 ஆமாங்க. குரூப் 2 படிச்சதால அதனால எனக்கு ஜிஎஸ் கொஞ்சம் நல்லா கிளியரா இருந்துச்சு. ஓகே. இப்போ டெக்னிக்கல் படிக்கிறவங்கள நிறைய பேர் லேக் ஆகுறது ஜிஎஸ்ல தான். நிறைய படிக்க மாட்டாங்க. எப்படி படிக்கலாம்ன்றது ஆலோசனை சொல்லுங்க. ஜிஎஸ் நான் எப்படி படித்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே படிச்சிட்டேண்ணா. 6th +2 வரைக்கும் ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெசன் வைஸாக ஒன்லைனர் படிக்க ஆரம்பிச்சிட்டேண்ணா. இப்போ 10th ஒரு லெசன் படிக்கிறேன்னா அந்த லெசனில் ஃபுல்லாகவே ஒன்லைனர் மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் நிறையா ரிவிஷன் வீடியோ போடுவாங்கண்ணா. அதை அப்படியே பார்த்துட்டு போகிறது தானே. அப்புறம் இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போ சிவிலுக்கு என்னென்ன இன்ஸ்டியூட்லாம் இருக்குங்க? இப்போ வந்து காரைக்குடியில் பிரமிட் ஐஎஸ் அகாடமி இருக்குண்ணா. அது நல்லாயிருக்கும். ஓகே. அது இல்லாமல் மீதி எல்லாமே ஆன்லைனில் தான் கிளாஸ் இருக்கு. ஆன்லைன்ல தான் கிளாஸ். டெர்சாகி அப்புறம் வந்து விஜிஓ ஐஏஎஸ் அகாடமி இதெல்லாம் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாங்க. யூடியூப் சேனல்ஸ் ஏதாவது அவைலபிளா இருக்கா? யூடியூப்ல நான் சிவில் விங்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். நான் மாரத்தான் வீடியோ வந்து கடைசி டைமில் நான் சிவில் விங்ஸ் ஃபாலோ பண்ணேன். ஓகே. ஜிஎஸ்க்கு குருநாத் ஐஎஸ் அகாடமி அவங்களோட மாரத்தான் வீடியோஸ் ஃபாலோ பண்ணேன். ஓகே. இப்போ ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்க இல்லையா? இப்போ மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருந்திருக்குங்களா? ஆமாங்கண்ணா. டிஸ்ட்ராக்ஷன்னா நான் அதிகமாக படித்ததே நான் மொபைலில் தானே படித்தேன். ஓகே. அதனால பெருசாக டிஸ்ட்ராக்ஷன்னே எடுத்துக்காம
இன்ஸ்டாகிராம்னாலும் யூடியூப்னாலும் எல்லாமே எனக்கு படிப்பு சம்மந்தமானதே ஃபுல்லாமே வர்ற மாதிரி கொஞ்சம் அதே பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் நான். ஆஹ் கொஞ்சம் மொபைல்லையே ஃபுல்லாகவே படித்தது நான் யூடியூப்பில் பார்த்து படித்தது, நிறையாவது நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி மொபைலில் தான் ஃபுல்லாகவே படித்தது நான். ஓகே. செல்ஃப் டவுன் ஆனால் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்கண்ணா? செல்ஃப் டவுன் ஆனேன்னா நானாகவே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். நான் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கலையா, அதுக்கப்புறம் ஒர்க் இன்ஸ்பெக்டர் கவுன்சிலிங் வரைக்கும் வந்துட்டேன். ஒரு ரேங்க்கில் தான் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா அடுத்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் கவுன்சிலிங்கே வந்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் நானே மோட்டிவேட் பண்ணி படித்தது தான் நான். இன்ஸ்டியூட்லேயும் நிறையா கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நம்ம இப்போ இன்னைக்கு அதை சொல்லும்போது ஒரு ரேங்க்ல போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்ணா. ஒருத்தருக்கு அது வந்து சிரிப்பாகவும் இருக்கலாம், கஷ்டமாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த நிலையில இருந்து பார்த்தவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும் இல்லையா? இந்த மாதிரி 3 தொடர்ச்சியாக ஒரு ரேங்க்ல உங்களுக்கு மிஸ் ஆகுது, ஒன்றுத்துல ரிசல்ட்டே வரல, நாட்கள் கடந்துக்கிட்டே போகுது, ஒரு 5 ஆண்டுகள் இதிலே நீங்கள் நேரத்தை செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது ஜெயிச்சிட்டா ஓகே, நான் என்னைக்கு ஜெயிப்போமே தெரியாம ஓடிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல? ஆமாண்ணா. டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஆமாண்ணா. ஓவர் கம் பண்ணீங்க, ரொம்ப கஷ்டம் இல்லை? அது காரைக்குடியில் எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸு தானா. அதுக்கப்புறம் அப்பா அம்மா முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. முடியலன்ட்டு இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு நான் கடைசியாக இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி. விட்டுட்டு எந்த இடத்துலையுமே நீ வீட்டுக்கு வர சொல்லலை. முடிஞ்ச வரைக்கும் நீ படித்து பாஸ் பண்ணிட்டு வான்னு தான் சொன்னாங்க. காரைக்குடியில் எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. கஷ்டப்படும் போது என் கூடவே இருந்தாங்கண்ணா. ஓகே. ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு? ஃபேமிலி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாங்கண்ணா. ஓகே. அதனால தான் இப்போ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கே கிடச்சிருச்சு. ஓகே. எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான். இந்த எக்ஸாம் எழுதின உடனே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆமாண்ணா. கிளியர் ஆயிடும் அப்படின்ட்டு? ஆமாண்ணா. நான் ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வந்துச்சு, செப்டம்பரில் ஒரு எக்ஸாம் ஜேடிஓ, அதுலேயும் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கேன். அதுலேயும் அதனால ஜேடிஓ 2 எக்ஸாமே நல்லா எழுதிட்டேன்ட்டு கான்ஃபிடென்ட்டில் வீட்டுக்கு வந்துட்டேன் நான். ஆகஸ்ட்டில் வெக்கேட் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் ஒரு எக்ஸாமு, செப்டம்பர் ஒரு எக்ஸாமு, செப்டம்பரில் ஜேடிஓ முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டேன் நான். ரிசல்ட் பார்த்தப்ப எப்படி இருந்தது கிளியர் ஆன பிறகும்? நான் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், அதனால டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரியில் வேலைக்கு போயிட்டேன். நான் சைட்டுக்கு வேலைக்கு போயிட்டேன். கொஞ்சம் ரிசல்ட் நல்லபடியாக வந்துடும் நம்பிக்கை இருந்துச்சு. ரிசல்ட் நவம்பர் டிசம்பரில் எதிர்பார்த்தேன், ஆனால் ரொம்ப டிலே ஆகிட்டே போச்சு. அப்புறம் இதுக்கு மேலே வீட்டில் இருக்க வேணான்ட்டு நான் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போயிட்டேன் நான் சைட்டுக்கு. அங்கே ஒர்க்கில் இருக்கும்போது தான் சாயங்காலம் ஈவினிங் டைமில் 4 மணிக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சுங்களா. ஓகே. அது பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க? ஆமாண்ணா, எல்லாருமே கூட்டிட்டு. இந்த வால் முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறது உங்கள் ட்ரீமாக இருந்ததா? ஆமாண்ணா, கண்டிப்பாக. இயர்ஸில் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ட்ரீம் தானே. ஓகே. கண்டிப்பாக. ஓகே. நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பிரன்ஸ்? என்ன மெசேஜ்னா, எந்த இடத்துலையுமே பின் வாங்கிறாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தள்ளி போகுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை விட பெரிய விஷயம் ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு அப்படி தான் நடந்திருக்கு. 5 வருஷத்தில் எனக்கு இதுக்கு முன்னாடி கிடச்சிருந்தா கூட இப்போ ஏஇயோட சின்ன ஜாப் தான் கிடச்சிருக்கும். இப்போ ஏஇ அப்படிங்கிறது எல்லாத்தையோட பெரிய ஜாபு. அதனால் உங்களுக்கு எவ்வளோ டிலே ஆனாலும் கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே. நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம் இந்த ஜேர்னி. நான் என்னோட அப்பா அம்மா, என்னோட ஃபேமிலிஸு, முக்கியமாக என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட அக்காங்க எல்லாருக்குமே தான். ரொம்ப நன்றி. டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆல் த பெஸ்ட். வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ சார்.